குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி லெட்டர் எழுத்து ஜாயின் பண்ணி எப்படி படிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். தெரியாத லெட்ரு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த லெட்டரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் காணாச்சா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா லெட்டரும் தெரியும். இது 3 லெட்டரும் சேர்ந்து ஒரே ஒரு ஒலி தான் கொடுக்கும். இந்த ரெட்டை கொம்பு, சா, துணைக்கால், இது 3மே சேர்ந்து ஒரு ஒலி. அடுத்தது லா, இம். படிங்க. சு சோ சோ லா இம் சோளம். அவ்வளோதான். சோளம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கிரெயின்ஸ், தானியம், நம்ம ஈட் பண்ணுவோம், அதுக்காக பயன்படுத்துறது. அடுத்து படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காயிம்பு கம்பு. கம்புன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்பு பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? வீட்டில் தான். ஓகே, சரி. அடுத்து படிங்க. அடுத்தது கேள். இது நீங்கள் படித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இது வந்து ரெட்டை கொம்பு போட்டு கா போட்டிருக்கு. கே நெடில். ஆமாம், நெடில்னாவே என்ன பண்ணோம்? நீட்டி சொல்லணும். படிங்க. கே கேழ்வரகு. அவ்வளோதான். கேழ்வரகு, ராகின்னு சொல்லுவாங்க இதோட நேமு. ராகி பார்த்துருக்கீங்களா வீட்டில்? கேழ்வரகு ப்ரௌன் கலரில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. பார்த்துருந்தா சரி. பார்க்கலன்னா வீட்டில் கேழ்வரகு எதுன்னு கேட்டு பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே. இது ரெட்டை கொம்பு போட்டு கா போட்டால் கே எல் வா ர கு, கேழ்வரகு. இது வந்து ராகின்னு சொல்லுவோம், சரியா? ஷார்ட்டாக ராகின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் வந்து கேழ்வரகு அப்படி தான் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மில்லட்ஸ். சொல்லுங்கள். இங்கிலீஷில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் சிறுதானியங்கள். சொல்லுங்கள். சிறுதானியங்கள். சுமாலாக இருக்கும், அதனால் இது வந்து சிறுதானியங்கள்னு வச்சுக்கலாம். அடுத்தது இதுவும் ஒரு சிறுதானியம் தான், அதாவது மில்லட்ஸ் தான். படிங்க பார்க்கலாம். அடுத்து இது ஒரு துணை எழுத்து. துணை எழுத்து போட்டு 2 சொல்லி நான் போட்டிருக்கு. என்னது? அவ்வளோதான். படிங்க. திணை. திணைன்னாலும் ஒரு மில்லட்ஸ் தான், சிறுதானியம் தான். இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க, சரியா? நெக்ஸ்ட்டு வரகு. இதுவும் ஒரு சிறுதானியம் தான். இதையும் நீங்கள் எப்படி இருக்குன்னு அவங்கள காட்ட சொல்லி பார்த்துக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பால் மாதிரி தான் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், சைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் நம்ம ட்ரையான டைமில் தான் கிடைக்கும். ட்ரையான டைமில் தான் அது வந்து சீசன். இது ஹில்ஸ் ஏரியாவில் தான் அதிகமாக வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது சா நெடில். அது ஓகேவா? அடுத்து என்ன? துணை எழுத்து போட்டு மா போட்டிருக்குது. வெரி குட். சாமையும் ஒரு சிறுதானியம், மில்லட்ஸ் தான். அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சிறுதானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்து காட்ட சொல்லுங்கள், பார்த்துக்குங்க. ரெண்டு லெட்டராக ஜாயின் பண்ணுங்க. என்னது? நான் மேலே சுழிச்சுட்டு இருந்தா என்னது? இன்னா. நான் மேலே புள்ளி வச்சாதான் இன்ன, நான் மேலே சுழிச்சுட்டா நீ. ஜாயின் பண்ணி சொல்லுங்க. பனி வரகு. கவனம் இங்கே இல்லை, நீங்கள் சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன். கவனமாக டிஸ்பிளேவை பாருங்கள். இப்போ என்ன எழுதுறேன்னு பாருங்கள் கவனமாக. கிடையாது. ரா மேலே சுழிச்சுட்ருக்கு, துணைக்கால் மேலே சுழிச்சுட்டா என்னது? அது ஆக்சுவலாக ரா போடணும்.
நம்ம அது தேவையில்லை, துணைக்கால் போட்டு சுழிச்சு விட்டுக்கலாம். ரீ. ம் சி ம் ஆ ஆ ரி சி. அரிசி அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள் கிடையாது. கே கே கிடையாது. துணைக்கால் போட்டிருக்குது பாருங்க. துணைக்கால் வந்ததுன்னா அது கோணச்சோவில் வந்துடும். கோ கோ ஆ தோ து. து அடுத்து மை ம் கோ து கு கடைசியில் மையில் இருக்குது. கோ து மை. கோதுமை கோதுமைன்னா உங்களுக்கு தெரியும்ல, வீட். சப்பாத்திலாம் போடுவாங்கள்ல, அதுதான் சப்பாத்தியெல்லாம் போடுறது தான் கோதுமை. மேக்ஸிமம் அந்த இதெல்லாம் ரைஸ் மாதிரி, அதாவது மேக்ஸிமம் இது வந்து தென்னிந்தியாவில் ஹார்வெஸ்ட் ஆகாது. நார்த் இந்தியாவில் தான் கோதுமை வந்து அதிகமாக கிடைக்கும். தென்னிந்தியா ஃபுல்லாக ரைஸ் தான் அதிகமாக. ரெட் ரைஸு, ஒயிட் ரைஸு, இந்த மாதிரி ரைஸ் தான் அதிகமாக கிடைக்கும். நார்த் இந்தியாவில் தான் நமக்கு வீட்ஸ், இந்த மாதிரி கோதுமை கிடைக்கும். இதை தாண்டி இன்னும் நமக்கு இந்த மாதிரி ரைஸ் வகை இருக்குது. இதெல்லாம் ஃபாரின் ரைஸ் இருக்குது, அதையும் 2 இருக்குது. படிப்பு மாதிரியும் இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிவியில் போட்டு பார்க்கணும். ஓகேவா? இது வந்து ஃபாரின் ரைஸ். பா பா இர்லி பர்லி பா நெடில். பார்லி பார்லி ரைஸு. இதுவும் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இதுவும் வாங்கிட்டு வந்து காட்ட சொல்லி உங்கள் வீட்டில் பார்த்துக்குங்க. அடுத்தது ஊ ஓ ஓ இட் இஸ்ஸு. இது வந்து நமக்கு இந்த லெட்டர் உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரல. இஸ்ஸு. ஓ இட் இஸ் வாட் இஸ் ஓட்ஸ். வாட் ஓட்ஸு செஞ்சு தந்துருக்காங்களா உங்கள் வீட்டில்? சாப்பிட்ருக்கீங்களா? ஓட்ஸு பார்லிலாம் செஞ்சு கொடுக்க சொல்லி எப்போவாவது ஒரு முறை சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய ரைஸ், அப்படி தான் சொல்லணும். அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ரைஸு நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லி அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம இந்தியா கண்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரைஸ் இருக்குது. ரெட் ரைஸு, ஒயிட் ரைஸு, அப்புறம் பிளாக் ரைஸு, ஏன் க்ரீன் கலரில் கூட இருக்குது. இது இப்போதைக்கு இது தெரிஞ்சுங்க போதும். நன்றி.